நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹலோ வணக்கம் மதனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள் அண்ட் கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. வெரி குட் மிஸ்டர் மகேஷ். எஸ். இன்னைக்கு வரப்போற அந்த 4 செலிபிரிட்டி யாரு? மாமா நானா? நான் பார்த்துட்டேன். யார? நான் பார்த்துட்டேன். யாடா பார்த்த? அந்த ஹீரோவும் அந்த ஹீரோயினும் சினிமா நடிச்சதை பார்த்தேன். இப்ப நான் கேட்டதுக்கு நீ சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா? வந்திருக்கிறவங்களும் அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாதவங்க தான் மச்சான். என்னையா சொல்ற? ஏன்னா இப்போ வந்திருக்கிற ஒரு 4 பேர்ல ஒரு செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு மாஸ்டர். மாஸ்டர்? எஸ். ஓ, டான்ஸ் மாஸ்டர் இல்ல. ஃபைட் மாஸ்டர் இல்ல. சரக்கு மாஸ்டர் இல்ல. பரோட்டா மாஸ்டர் இல்ல. டீ மாஸ்டர் இல்ல. ஓயா வெண்ண. ஏய் ஆடா, நீங்க சொன்ன அத்தனை பேருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க. அதனால மாஸ்டர் உங்களுக்கு பேர் இருக்கு. ஓ ஆமா. எந்த ப்ரொஃபஷனுமே இல்லாம ஒரு மனிதன் 20 வருஷமா மாஸ்டர்ங்கிற பேர் வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கான். பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம் மச்சான். சாதாரண ஆள் இல்ல, சகலகலா வல்லவன். ஆமா. ஆமா, அந்த 3 பேரு மீதி 3 பேரா? உனக்கு அவரை பத்தி தெரியாது? ஆமா, அது கரெக்ட் தான். இவன் ஒருத்தனை கூட்ட அப்புறம் 3 பேர் அவங்களே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டீம். ஓகே. மொத்தத்துல இந்த டீம் பத்தி சொல்றதுன்னா அது ஒரு விந்தையான டீம் மச்சான். ஓஹோ, விந்தை படத்துல இருந்து வந்துறாங்க. என்ன அறிவு தங்கமே. வெரி குட். விந்தை மூவில இருந்து அன்போடு அழைக்கிறோம் மாஸ்டர் மகேந்திரன், மகாநாதி சங்கரனா, மனிஷா ஜே, தான் மெர்லே. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். வெரி குட். விந்தை மூவி டீம்ல இருந்து எங்களுடைய அன்பான அழைப்பு ஏற்றீங்க 4 பேர் வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். விந்தை படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் அமையறதுக்கு என்கேடிபி டீம் சார்பா ஒரு பலத்த கைத்தட்டல் மற்றும் வாழ்த்து. சூப்பர். மாஸ்டர் மகேந்திரன், நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? நல்லா தெரியும் 2 பேரும் நல்லா கலாய்க்க போறீங்கன்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக வந்திருக்கோம். ரெடியாக வந்திருக்கீங்க? ஆமாம். ஆனால் 2 பொண்ணுங்க எப்படி தான் வாங்க போகிறாங்கன்னு தெரியும். நம்மளுக்கு வந்து கண்டென்ட் வேணும்ல, அதுக்கு தான் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நீங்கள் 2 பேர் போதும். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேவா? போயிடலாமா? ரெடி. மனிஷாஜித் சொல்லுங்க, 2வது தடவை வரீங்கல்ல? ஆமா. ஏன் 2வது தடவை வரீங்க? நான் என்னங்க, நான் வர மாட்டேனால ஹீரோயின் நீங்க யார் போணுங்க அப்படின்ற. யார் வர மாட்டேன் நீங்க எப்படி சொல்லலாம்? ஓ, அப்ப வந்து நீங்க இப்பயே ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயின் மாதிரி நீங்க வந்து ஒரு இது காமிக்கிறீங்க, ஆட்டிட்யூட் காமிக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல, காலை தூங்கி எஞ்சதுல இருந்து இடுப்பு ஒரு பக்கம் ஒரு மாதிரி புடிச்சிட்டு இருக்கு. 2வது தடவை சரி பண்ணிடுவோம். ஷோ போனனாக்கா விழுந்து வாரிட்டு வருவேம்மா. எங்க அம்மா சொல்றாங்க, எப்பா ரொம்ப சந்தோஷமா, ஒரு வாரம் நீ பெட் விட்டே இறங்க மாட்டோம், சாப்பாடுல இருந்து எல்லாம் வச்சிரு, நீ பேசாம மாட்டா அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஓ, வீட்டுல சமாளிக்க முடியல, நீங்க அமுச்சு விட்டுருக்காங்க. நைஸ் ஃபேமிலி. தேங்க்யூ. மெர்லின் சொல்லுங்க, சிங்கர். இந்த படத்துல ஒரு பாட்டு பாடிருக்கீங்க விந்தையில. நம்ம ஷோ பாத்திருக்கீங்களா? இல்ல, பார்த்ததே கிடையாதா? ஒரு வாட்டிக்கு பாத்துருக்கேன். ஒரு வாட்டி பாத்தீங்க? யூடியூப்ல பாத்துட்டு வந்தீங்களா? அது மரியாதைக்காவது பாத்துட்டு வந்தேன். பாத்தீங்க? சரி. சரி, சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன கேக்குறது? என்ன சொல்றது? என்ன பாட்டு பாடுறீங்க? விந்தை மூவில கேம்ன்ற சாங் பாடியிருக்கேன். கேம்ன்ற சாங் பாடிருக்கீங்களா? பாடுங்களேன், 2 பாடி. கேம் நீ ஆடி பாரு மாம, நான் வஸ்தியான டீம் பாம் இது ஹார்டி எக்ஸ் பாம், நான் வெடிக்க செதறோரும். ஓகே, சூப்பர். என்ன குரல். வெரி குட். எந்த ஊர் நீங்க? சொந்த ஊர்? புழல். புழலா? ஜெயில். புழல் ஜெயில் ஃபேமஸ். ரெடியூஸ் புழல். ஆமா, இங்க இருந்து சேராட்டல போனா பெரிய பாட்டு கட்டி மாதிரி சொல்றேன். புழல் அப்படிங்கற. எங்க ஊர் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? கரெக்ட் தான். இல்ல, நீங்க பேசுற ஸ்டைல்லாம் பார்த்து எங்க டைரக்டர் டாக் பேங்க்ல சொல்றாரு, என்ன கண்டினியூ கேளுங்க. காசில புள்ளலாம் சாப்பிட்டு போச்சு. சரி, பரவாயில்ல. மகாநதி சங்கரனா, உங்களுடைய ஃபேன்ஸ் நானும் தாடி பாலாஜி 2 பேருமே இன்னும் வந்து அந்த மகாநதி படத்துல துலுக்கான கேரக்டர் மனசுக்குள்ள அப்படி நெய்யுது. ஏன்னா கமல்ஹாசன் சாருக்கே பிடிச்ச ஒரு நடிகர் நீங்க. சொல்லுங்க, நம்ம ஷோ பாத்துருக்கீங்களா? நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஷோ நிறைய பார்த்துருக்கேன். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இயல்பா, ரொம்ப பாலாஜி நீங்கள் 2 பேரும் பண்ணுற நகைச்சுவை, காமெடி, கேட்குறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். விஜய் நான் மட்டும் நகைச்சுவை நம்பினீங்க பாருங்க, அதுக்கு நான் ஒரு பலத்தை கை தட்டுறேன். எப்படி நகைச்சுவை சொல்லுவாங்க? ரொம்ப நாங்களே சொல்லிக்கிறதானே, இந்த மாதிரி நீங்கள் 4 பேர் சொன்னீங்கன்னா நம்ம இல்லை, நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்கன்னா அது சாதாரண டேலண்ட் இல்லை. ஒருத்தர் சிரிக்க வைக்கிறீங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய கலைஞர். சர்க்கஸுக்கு எப்படி ஒரு பப்புனோ அந்த ஒரு அதாவது தான் சகலகலா வல்லவங்க. சகலகலா வல்லவன்னா அது பப்புன் தான்.
அதாவது பப்பும் தான் என்னைய பார்க்கதையா பாலாஜி இந்த காஸ்டியூம் போடுறப்பே சொன்னேன். சொன்ன டேரக்டர் சொன்னாரு. இல்ல அது ஏன் சொல்ல வந்தேன்னா சகலகலா வல்ல வந்து சர்க்கஸ்ல வந்து யார் ஒருத்தர் வீரர் அதாவது போதும் சொல்லியாச்சு பப்புன்னு மறுபடியும் சொல்ல வேண்டாம். இரியா அந்த பொண்ணு பார்க்கலன்ற அதை நோண்டி நோண்டி கேட்குற பார்த்துற சொல்ல விடாயா. சரி சொல்லுங்க. ஓகே அவள்கிட்ட சொல்றேன் சகலகலா வல்லவன் சகலகலா வல்லவன் அங்க பாராட்டுறாரு. ஆனா ஆக்சுவலா வந்து நீங்க மொட்டத்தலை ராஜேந்திரன் சொல்றோம்ல, இந்த பீரியட்ல மொட்டத்தலை நம்ம அந்த ராஜேந்திரன் நான்கடவுள் ராஜேந்திரன் மாதிரி அந்த பீரியட்ல வந்து மகாநதி சங்கரன் வாய்ஸை பண்ணாத மிமிக்ரி ஆர்டிஸ்டே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு வாய்ஸ் அவங்களோட வாய்ஸ். இப்போ வரைக்குமே அது வித்தியாசமான வருது. நீங்க அந்த தலைக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் அடிச்சீங்க, அதை சொல்லிடலாமே. ஏய் நில்லு, தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது, தலை நீ ஆடு தலை. அது இப்போ வரைக்குமே வந்து எந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போனாலும் இந்த டயலாக் வந்துடும். சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 4 பேர் வந்ததுக்கு. உங்கள் இடத்துல செட்டில் ஆங்க, கோலாகலமாக நம்ம துவங்கலாம். காசு பணம் துட்டுக்கு மணி மணி, காசு பணம் துட்டுக்கு மணி மணி. முதல் வாட்டி ஏடிஎம் மிஷினே பாடுற மாதிரி இருக்கு. எனக்கு பசி அப்படின்னா ஃபுல் வாங்கிடுவேன். புல் வாங்கி கொடுப்பியா? ஃபுட்டு அடிங்கண்ணே. என்ன நடி சீக்கிரம் நான் அடி வாங்கிட்டேன். ஒரே மாத்திரைல எல்லா வியாதியும் போனது யார் சொன்னது? ஐயோ அது வந்து ஒரே ஒரு மாத்திரை. நீங்கதான். யோ ஒரு உடம்புல இவ்வளவு நோயா? போக்கிரி போகிரியா? போகிரி பாலாஜனா? ஆலாஜனாவா? அடிக்கிறாங்க. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டை ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே அதில் கலந்துக்கணும். எனக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா நிற்கக்கூடாது. கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க முன்னாடி இருக்கல குலாப் ஜானு அதை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. வெய்யி சொல்லும் போது எடுத்துக்கணும். வாயில போட்டுட்டு முடிங்கிற வாயிலே வச்சிருக்கணும். அதை வச்சு தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி எந்த கையில் குலாப் ஜான் எடுத்து போறீங்களோ அந்த கையில் தான் பசரம் அமைக்கணும். ஓகே ஓகேவா? ரெடி போலாமா? புரிஞ்சுங்க ரூல்ஸு. முடிச்சதுக்கு அப்புறம் எது ஆன்சர் சொல்லிட்ட பிறகு நீ சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம். அது நான் தூக்கி போட போறது தான். நீங்க என்ன சாப்பிடுங்க. ஓகே, நிகழ்ச்சியில முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. நீங்க வேற ஒருத்தரா மாற வாய்ப்பு கிடைச்சா யாரா மாற ஆசைப்படுவீங்க? நீ கம்மனோட கமுக்குறான். ரீசெண்ட்ல பழக்க வழக்கம் அப்படி. ஃபர்ஸ்ட் மகேந்திரன். ஓரத்துல பார்க் பண்ண கூடாது, சைடுல எம்எஸ்டி எம்எஸ் மகேந்திர சிங் தோனி. யாரு மாறணும்னா நீங்க? சரி, யாருப்பா? யார் வித்யாவா? கரெக்டா தான். யார் விஜய் அம்மாவா? ரேவதி யார் விஜய் அம்மா? ரேவதி மேடமா? ஆக்ட்ரஸ் ரேவதி மாதிரியா? மெர்லின் புழல். ஜானகி அம்மா. ஜானகியோட அம்மாவே ஏமாறு. என்எஸ்கே. என்னது? என்எஸ்கே. பால்ட்டியா? என்எஸ்கே. என்எஸ்கே. என்எஸ்கே என்எஸ்கே மாதிரியா? அதனால வந்து 4 பேருமே சரணா பால் சொன்னாலும் 4 பேருக்கும் ஒரு மார்க் இல்லையா? 4 பேருக்கு மார்க் கொடுக்குறோம். அதே மாதிரி கேள்வி கேட்ட உடனே அந்த குலாப் ஜான் எடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஹைட் ப்ராப்ளமா? இல்ல ஹைட் ப்ராப்ளம்லாம் அதே இல்ல. மாதிரி குலோப் ஜான் மட்டும் எடுத்தா போதும் மகேந்திரன். இல்ல அவர் பண்ணா கரெக்ட்டுங்க. ஹைட்ல பிசினஸ் ஆமாமா. உங்களுக்கு அடுத்த கேள்வி. உங்களோட பாட்டி அல்லது தாத்தா உங்களை எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க? சொல்லுங்க ஹீரோயின். என்ன கூப்பிடுறாரு? ராலி குட்டி. சரி ஓகே, சரி விடு அவர் கேட்டு. மகேந்திரன். மகி. மையா? மகி. மகியா? நீ என்னம்மா எடுத்து விளையாண்டுக்கிற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. வாயில போட்டா அப்படியே இருக்கட்டும், விடாது. மக்குன்னு சொல்லுவாங்களா? கரெக்டா சொல்லிக்கிறாங்க பாரு தாத்தா பாட்டி. ஐயோ மக்கு இல்லையா? மொட்டை. மொட்டையா? மொட்டைன்னு சொல்லுவாங்களா? என்ன முடியுது? ராசா. ராசாவா? ராசா. ஓகே, நீ துப்பிட்டு என்ன குட்டி அது சொல்லுமா மணிஷாஜித்? தாத்தா வந்து என்ன ராஜுக்குட்டின்னு கூப்பிடுவாரு. ராஜுக்குட்டியா? ராஜுக்குட்டி. நானம்மா வந்து குட்டி பேய். குட்டி பேயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வளர்றப்ப ஒரு பேயினுடைய அங்கடையாளங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கரெக்டா சொல்லியிருக்காங்க. முதல்ல மணிஷாஜித் சொன்னதுனால அவங்களுக்கே நம்ம மார்க் கொடுத்துடலாம். குட்டி பேய்க்கு. சரி ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க.
காசு பணம் துட்டு மணி மணி இந்த பாடல் அப்படியே பாடுங்க. சிங்கர் டிஸ்டர்ப் பண்றீங்க அதுதான். சரி மனிஷாஜி. காசு பணம் துட்டு மணி. அதே மாதிரி பண்ணு, இதெல்லாம் பத்தாது. ஹீரோ காசு பணம் துட்டு மணி மணி. மெர்லின் காசு பணம் இது மணி மணி. பெரிய தத்துவ கருத்து சொல்லுது. காசு பணம் துட்டு மணி மணி. அவர் என்ன வாயில பீடா வச்சு அமுக்குற மாதிரி அமுக்குறாரு. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. முதல் வாட்டி ஏடிஎம் மிஷினே பாடுற மாதிரி இருக்கு. பாட்டு மாதிரி பாடுனது வந்து மகாநதி சங்கரன். அதனால அவருக்கே மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. உங்ககிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல விஷயம் எது? சொல்லுவா மனிஷ் அஜித். மனுஷன் பேசலாமா? எல்லாரும் பேசுவேன். எல்லாம் பேசுவேன். டைரக்டர் பிடிக்கல, உங்களை பிடிக்கலன்னு போய் டைரக்டர் சொல்லுவியா? புருஷனுக்கு புக்காவே உங்களை பண்ணுவா, எனக்கு உங்களை புக்காவே சொல்லுவேன். சொல்லிடுவேன் டைரக்டர்கிட்டயே. வர்றா எனக்கு பசி அப்படின்னா நான் ஃபுல் வாங்கிடுவேன். புல் வாங்கி கொடுப்பியா? ஃபுட்டு பசி இதில் நமக்கும். ஆப்பா பசினா இல்லையாப்பா. இருடா போலாம் முடிட்டேறா. ஓகே, பசினா சாப்பாடு வாங்கி கொடுக்குது. நல்ல பழக்கம். இப்போதான் புழல் உள்ள தள்ளுது. நீங்க முன்னாடியே பட்டியல குலாப் ஜாமுன. அப்பா நீங்க தானே மகாநதி சங்கரன் சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணு, பெரிய பாருங்க ஹெல்ப் பண்ணுறாரு. இது ஞானி தான் மச்சான். ஏதோ பிரதிபலன் எதிர்பார்க்காதேங்கிறாரு. மெர்லின் பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை சொல்லுவேன். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பியா? ஏன் அதில் மாதிரி நீ யாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல மச்சான். எல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறாரு. அவர் ஞானி மாதிரி பேசுகிறாரு. இது வந்து நம்ம மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டோம். எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்குது மனுஷாச்சு. அவங்க உச்சத்துக்கே போயிட்டாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இருந்தா நாங்கள் 4 பேருக்குமே மார்க் கொடுக்குறோம். என்ஜாய். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? யாரு ஃபர்ஸ்ட் அமுத்துறது? புழல். இல்லம்மா ஒரு அடி சொல்லிட்டு மாமா விடாமா. 6 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்புறம் 6:05க்கு தூங்கிடுவியா? அப்ப டெய்லி 10 மணி தான் எழுந்திருப்பேன். மகேந்திரன் எங்க அப்பா 5 மணி எழுப்புவாரு. ஏன் பால் போட போறியா? பேசுவேன். ஹீரோ. சரி விடு. ஜெய் எங்க 5 மினிட்ஸ் அதாவது பண்ணிக்கிறோம் 5:15. YMCA ஃபிட்னஸ்க்கு. ஓ அவரு 4:30. என்ன 4:30ங்கிறீங்க? 4:30 எழுந்த யோகா எழுந்து கால் கடன் முடிச்சுட்டு காலை கடமை. முடிச்சுட்டு ஞானிகள் வழிபட்டு ஞானிகள் வழிபட்டு தியானத்தை விட்டு ப்ராக்டிக்கலா பதில் சொன்னது வந்து மனிஷாஜித். அதனால மனிஷாஜித்துக்கு மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. எட்டனா போட வாக்கில்ல நான் லா பேசுது பாரு. இதை கவுண்டமணி சார் மாதிரியே பேசிக்கலாம். ஆனா இந்த ஷோக்கு ஏற்கனவே வந்திருக்கான்றது நல்லா தெரியுதா பாரு. எண்டு முடிவுல பட்டு போட்டு பசருக்கு போகுது கை. என்னம்மா மனிஷாஜித்? என்ன கை என்ன எங்களை பார்த்து கை காமிக்கிற? என்னது ஹேண்டில் பண்ணிக்கிறேன்? நீ என்ன 2 கிலோமீட்டர் தள்ளியா இருக்க? கவுண்டமணி சார் மாதிரியே மகேந்திரன். வாமா சூப்பர்மா. ஓகே ஆக்ஷன் ஓகே டயலாக் டெலிவரி. எட்டாவது பேசாத. என்ன இப்படி இப்படிங்கிற அப்புறம் போமா ரிஜெக்ட். நீ எத்தனா போட வக்கீல்ல நாங்கள் ஆபேசிருப்பாய். வெரி குட் வெரி குட். ஞானி லா பேசுது பாரு. சரி ஓகே. இருந்தாலும் கவுண்டமணி சார் மாதிரி ஆக்ட்லாம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து நம்ம ஹீரோ மகேந்திரனால அவருக்கே மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட எதுக்காக அதிகமா திட்டுவாங்க? மகேந்திரன் குடும்பத்துல பிளவு வந்துரும் போல இருக்கு. மனிஷா எல்லாத்துக்கும் வாங்குவார். எல்லாத்துக்கும் வாங்குவார்.
அப்படி திட்டுவாங்களா உங்க அம்மா அப்பாவை? ஏன் இந்த மனுஷன் பாவம் இல்ல? இப்படிதான் இருப்பாரு. வாணி சங்கர் சார், நீங்க அப்பா ஆயாச்சுல, அப்ப நீங்க எதுக்கு திட்டு வாங்குவீங்க அண்ணிட்ட? அன்புக்கு திட்டு வாங்கக்கூடாது. அன்புக்கு திட்டு வாங்கி. இல்ல எங்க ரெண்டு பேரும் பார்த்து எப்படி இருக்கும்? இல்லைண்ணா எதுக்கு நான் திட்டுவாங்க அன்னிக்கிட்ட? இல்ல நீங்க எங்க ரெண்டு பேரும் பேசி பிராக்டிஸ் பண்றீங்களா? நான் அன்பா எது பேசுறாலும் அதுக்கு நிறைய திட்டு வாங்கிடுவேன். நீ எடுமா மெர்லின் புள்ளல அதிகமா சாப்பிட்டா அவங்க அம்மா வந்து பேசுவாங்க அவங்க அப்பாவை. அதிகமா சாப்பிட்டா? ஆமா. ஏன் உங்க அப்பா அப்படி சச்சு சாப்பிடுறாரு? நல்லா சாப்பிடுறாரா? ஆமா ஆமா. ஓகே, யார் என்ன சொல்லல? மகேந்திரன். மகேந்திரன். அம்மா இல்ல அப்பா மட்டும். அம்மா இல்ல அண்ணன் அப்பா. அண்ணன் அப்பா சொல்லுவா. அண்ணன் அப்பா. ஆமா. ஐயா ஏப்ப வீடு சொன்னாங்க எப்ப இவங்க சொன்னாங்க அது இயல்பா அண்ணன் தம்பிகள் நடக்குது. கரெக்ட். நானும் அதே தான். அவனை சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவனை சொல்றீங்க. ஆனா சிம்பிளா ஆன்சர் பண்ணது மனிஷா தான். உங்க அப்பா எதுக்கெல்லாம் திட்டு வாங்குவாரு? எல்லாத்துக்கும் வாங்குவாரு. அதனால மனிஷா திட்டுக்கல, இது அவங்க அப்பாவுக்கு மார்க் கொடுக்குறோம். சரி, வெரி குட். முதல் சுற்று வந்து நம்ம சந்தோஷமா நல்லபடியா நின்று. ஆனா நீங்க ஏதோ கண்டென்ட் உங்க மைண்ட்ல ஓடுது, எதுவும் பேசிடாதீங்க. முதல் ரவுண்ட் முடிச்சிடும். இந்த முதல் ரவுண்டோட இறுதியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? போக்கிரி. போகிரியா? போகிரி பாலாஜனா? ஆலாஜனாவா? என்னையே அடிக்கிறாங்கய்யா. ராஜா வாழ்ந்தது. ராஜா வாழ்ந்தது. ஏய் மதுவா, ஏய் விழுவ சவுண்ட். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஸ்பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள் கோ பிரசன்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்று வர செலிபிரிட்டிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பா ரவுண்ட். ஆட்ரா சக்க ஆட்ரா சக்க. இதோடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வந்து 2 பேர் வருவீங்க. ஒருத்தர் இங்க சென்டர் நிப்பீங்க, இன்னொருத்தர் இங்க நிப்பீங்க. இவர் என்ன கான்செப்ட் சொல்றாரோ அதை இவர் நடிச்சு காமிப்பாரு. அவர் என்ன நடிக்கிறார் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகே ஓகேவா? என்ன தளத்தல அட்ரஸ் சொல்றியா நீ? நீங்க நடிச்சிருங்க பாத்துருவோம். நீங்களே செலக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஆமா. இப்போ நீ வரனா யாரா 3 பேர் யாராவது செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க ஒரு பதிலுக்கும் வாங்க போற பரிசுகள் நிறைய எங்க இருந்து வரும்னு தான் சொல்ல முடியாது. எல்லாம் பெருசு பெருசா தானே. ஆமா. இந்த ரவுண்ட்ல முதலாவதா களமிறக்க போகிற போட்டியாளர் நம்ம ஹீரோ ஃபிட்னஸ் பாடி மகேந்திரன். மகேந்திரன் ரெடி? ரெடிண்ணே. வெரி குட். உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக 4 செஸ் பாய்ஸ் நாங்க கூப்பிடுறோம். கம் ஆன் பாய்ஸ். இரு. நம்ம உங்களுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, தீம் பார்க் ரைட்ஸ் என்னென்ன ரைட் இருக்கு அப்படிங்கறதை இவர் நடிச்சு காமிப்பாரு. அத ட்ரை பண்ணலானே? ட்ரை பண்ணலாம். அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர். போன நேரத்துல போயிட்டே இருக்காரு. அண்ணா அடுத்து அடிக்கிறாங்க. என்னையே அடிக்கிறாங்கய்யா. காட்டுல மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு கேக்குற? பாரு மகேந்திரா. இருங்கப்பா, நான் நிக்க விடுங்கப்பா. இன்னொரு பைக் பைக் இல்ல இல்ல ஸ்டண்ட் இல்லையா? சரி வேணா அடுத்தது. குதிரை குதிரை ஹார்ஸ். பொம்மை ஹார்ஸ். என்ன அது பேர்? அது பேர் எனக்கு குழந்தையா நான் தீம் பார்க் போறதுக்கு. ஐயோ தமிழ்ல சொல்லுங்க நீங்க. டைம் அப். டைம் அப்யா. அதாவது இவர் நடிச்சதுக்கு நீ ரோலர் கோஸ்டரும் ஹார்ஸ் ரைடு சொன்னதே பெரிய விஷயம். ஓகேவா? ஆனா டேய், நீ ஃபர்ஸ்ட் இது ஹைலைட். அண்ணா சொல்லிட்டானே, வேற கேம் போனேன். ரெயின்வில்க்கு இப்படியா கரும் சார் என்னண்ணா? சரி பரவாயில்லண்ணா. இப்ப பழிக்கு பழித்திருக்கிற படலம். நீங்க அங்க போறீங்க, மகேந்திரன் நீங்க வந்துருவாங்க. வாங்க
எப்படி நடிக்கிறேன்னு பொறுத்தவரைக்கும் மகேந்திரன் 2 மார்க் எடுத்திருக்காரு. அண்ணே உங்களுக்கான அடிக்க கான்செப்ட் போற உங்களுக்கு எதுக்கு ஹெல்மெட்? ரயில்வே ஸ்டேஷன் தொடர்புடைய வார்த்தைகள். ஓ ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பொருட்கள் அது தொடர்புடைய விஷயங்கள்லாம் இவர் நடிச்சு காமிப்பார். நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கூலி கூலி மூட்டை தூக்குறது. அண்ணே ட்ராக் ட்ராக் நீங்க அண்ணே இது பாரு பார்க்கவே இல்லை. அண்ணே வெயிட்டர் வெயிட் தூக்குறவங்க கூலி. எத்தனை தடவை அதே கூலி? இல்லண்ணே அங்க ரயில் தூக்கு லக்கேஜ். அண்ணே ஒன்மா கட்டு. பாஸ்புக் எங்க இல்ல இருக்கு? கேண்டீன் கேண்டீன். இல்லண்ணே இங்க பாருங்க. சரி புக் ஸ்டால் புக் ஸ்டால். அண்ணே என்ன இது எப்படி காட்டுறது? அண்ணன்ட்டு நம்மள கம்சாலே போகுது. அண்ணே ஐயோ கேண்டீனா இல்ல டைம் அப் டைம் அப். ஓகே மகாநதி சங்கரண்ணா சூப்பர் ட்ரை. மகேந்திரன் நல்லா நடிச்சாரு. 4 மார்க் எடுத்திருக்கீங்க. வெரி குட். ஓகே ஓகே ஓகே. அதே புக் ஸ்டால் சொல்றீங்க. பிளாட்ஃபார்ம் கடைசியா. ஓகே நம்ம ரவுண்ட்ல அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் மெர்லின். உங்களுக்கான கான்செப்ட் டைரக்டர்ஸ். ஒவ்வொரு டைரக்டர் மாதிரி இவங்க நடிச்சு காமிக்க இவங்க ஃபுல்லா உங்களுக்கு டைரக்ஷன் காட்டுவாங்க. அந்த டைரக்டர் யாருன்னு நீங்க சொல்லணும். ஒரே நேரத்துல மக்களுக்கு 2 கொண்டாட்டம். ஒன்னு நீங்க நடிக்கிறது, இன்னொன்னு இவங்க பாலால அடிக்கிறது. ஓகே ரெடி? அண்ணா எப்படிண்ணே? உங்களுடைய கெட்ட நேரம் தூங்குகிறது. போடுங்கப்பா. அடிங்களா? அடி ஒதுங்கப்பா. மேலே நிக்கிற நல்லா அடிக்கலாம். பாக்கலாம். அடிங்கண்ணே. என்ன நடி சீக்கிரம் நான் அடி வாங்கிட்டேன். மேல நின்னு அடி கம்மியா இருக்குன்னு சொல்லல. சரி அடுத்தது அடுத்தது. அவ்வளவுதான். டைரக்டர் நடிச்சு காமி ஏதோ ஒரு படத்தை ஞாபகப்படுத்து. கரெக்ட்டா நடி. அடுத்து அதான் நான் வந்துரு. டைரக்டர் பேர் சொல்றா. தீபண்டா. நானே இது ஆரம்பிக்கல போறோம். ஏறுமா செல்லம். இருங்க ப்ளீஸ். அப்ப டைரக்டர் பேர் சொல்ல வேண்டியதானே ஏதாவது ஒண்ணு. இவங்க எங்க என்ன பாக்குற முகத்துல அடிச்சா நான் எப்படி பாக்குறது? முகத்துல அடிக்காதீங்கப்பா. அழகு குறையுது இல்ல. ஐயோ. அதுக்கு மெர்லின் என்ன மெர்லின்? நானே ஏறுமா. இங்க டைம் அப். இந்த பாலை கொடுப்பா. இன்னொரு பாலை கொடு. இங்க வா. அண்ணா. அம்மா அவங்க ஏன்னா அம்மா மெல்லினே. இங்க வாமா மெர்லின். மசாஜ் மகேந்திரன். மெர்லின். நான் எப்படி சொல்வேன் அந்த பேரெல்லாம்? வாடி வாடி வாடி. இங்க பாருமா. புள்ள அவ்வளவு அடி வாங்கிட்டு நடிச்சு காமெடிங்கறாங்க. எப்படி அடிக்கிறது? ஐயோ எப்படி அடிக்கிறது? அண்ணா அவங்க நிக்கவே ஏமா இல்லடா. தோழி உயிருக்கு போராடிட்டு இருக்கு ஒரு புள்ள. அத பார்க்காம நீ வாமா பழிக்கு போய் வாங்கடா வாமா. சரி உங்களுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் ரிலேட்டட் வேர்ட்ஸ். ரோடு சம்பந்தப்பட்ட தெரு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். எப்படி அப்படினா? அந்த மாதிரி வார்த்தைகள். அது அதான் அந்த மாதிரினா எப்படி ஒரு க்ளூ கொடுங்க. ஒரு தெருனா வீடு இருக்கும். தெரு பொறுக்கின்னு தான். நாய் ரைட் இருக்கும் அந்த மாதிரிலாம். நாய். நீ உங்க வீட்ல என்ன வேணா இருக்கும். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அட பாவிங்களா. இல்ல. டோன்ட் லிப் மூமெண்ட். நோ லிப் மூமெண்ட். எது? ஹாய். அப்படினா ஜாகிங் போறோம். இன்னும் ஏறவே இல்ல. சறுக்கு மரமா? சறுக்கு மரம் எங்க தெருல வச்சிருப்பான்? வேற. சரி வேற. அடி வாங்க மகினி. அங்க பாருமா. நோ மகி. டான்ஸ் கிளாஸ். டான்ஸ் கிளாஸா? சிலைங்க. கோவில் சிலை. சிலையா? வெரி குட். அண்ணா. எஸ். நல்ல பேலன்ஸ். உடைஞ்சற போய் அப்பள பாத்து. இல்லையா? அப்படினா புரியல. நெக்ஸ்ட் தியேட்டர். பாலாஜி. 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 எஸ் மகேந்திரன்.
நெக்ஸ்ட் நாத்தடிக்குதா குப்பை தொட்டி அடுத்து அங்க பாங்க வந்துரு. தெருவில் டஸ்ட்பின் வைப்பேன். பாலாஜி மகேந்திரன் இதை பாருங்க. ஆனா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது இவங்க நடிச்சு காமிச்சது. நான் சொல்றேன் தெரு பிரிட்ஜ் ஸ்பீட் பிரேக். ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர் முடிஞ்சு போச்சா? ஸ்பீட் பிரேக் மெர்லின். ஆனா ஒண்ணே ஒண்ணு, எனக்கு இங்கிலீஷ் வேர்டே தெரியாம நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் நான் புரிய வைக்கிறதுக்கு அண்ணா நான் தமிழ்லயே சொன்னல உங்களுக்கு. சொன்ன நான் ட்ரை பண்ணேன். நான் உங்களுக்கு புரிய வச்சு 4 நீ பாயிண்ட். சூப்பர், கை கொடுப்பா. இல்ல நீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் இருக்குண்ணே. மோட்டர் ஆன் பண்ணா ஆஃபே பண்ண முடியாது. இல்ல என்னையா இல்ல மோட்டர் ஆஃப் பண்ணா நாங்க ஆஃப் பண்ணிட்டோம். அண்ணா என்னண்ணா பழி வாங்குறீங்களாண்ணா? இறங்குப்பா போதும்பா. ரொம்ப பிரமாதம். பெருசா ஒரு மார்க். ஷாஜகான் கட்டியது தாஜ்மஹால். நல்ல வேளை அவர் பொண்டாட்டின்னு சொல்லுவீங்க. போக்கிரி. போகிரி பாலாஜனா. ஆலாஜனா. வணக்கம்மா, இது சரணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டைகள், கோ பிரசிடென்ட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. வெற்றிகரமா நம்ம நிகழ்ச்சியுடைய 3rd ரவுண்டுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று பேஸ்மென்ட் வீக்கே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். இதோடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து ஒருத்தரா வந்து இது மேலே உட்காருவீங்க. மகேஷ் கேள்வி கேட்பாரு. இந்த பேஸ்மெண்ட் ஒரு இடத்துல இருக்காது, ஆடிட்டே இருக்கும். ஒருவேளை கீழே ஊண்டிங்கன்னா மேலே உட்காந்து பிறகு தான் கேள்வி கேட்போம். ஒரு நிமிஷத்துக்குள்ளார அதிகமான கேள்விக்கு பதில் சொல்றாங்க தான் புச்சாலிங்க, இல்லைன்னா அந்த மாடு மாதிரியா மக்கானுங்க. ஓகேவா? ரெடி? நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுலா முதலாவதா களமிறங்க போற போட்டியாளர் மானிஷா ஜே. கண்டி என்ன நோக்குமனே நினைச்சேன். உனக்கான கான்செப்ட் என்னன்னா, நான் படத்துடைய பேரை சொல்லுவேன். சரி. அந்த படத்தை நடிச்ச காமெடி நடிகர் யார் என்று நீ சொல்லணும். ஒரு படத்துல 2 நடிகர் நடிச்சிருந்தாங்கன்னா 3வது பொண்ணு சொல்லிக்க. சும்மா கேட்டாலே வராது. இது வேற. Your time starts now. எதிர்நீச்சல். என்ன படம்? எதிர்நீச்சல். ஒரு பேர் தெரியல. சரி. சிங்கம். சிங்கம் விவேக் சார். போக்கிரி. போகிரி பாலாஜனா. ஆலாஜனா. சரி ஓகே. அந்த மாடிக்கே பொறுக்கலனா. நானே ஒந்துக்கிறேனே ப்ளீஸ். சூரியன். சூரியன் படம் சத்தியமா ஞாபகம் இல்ல. ஜீன்ஸ். சத்தியமா ஞாபகம் இல்ல. ஜீன்ஸ் வந்து பிரபு சார் அவங்க அண்ணன். பொல்லாதவன். பொல்லாதவன் ஞாபகம் இல்ல. வேற ஏதாவது கேளுங்க. அடுத்து ஞாபகம் இல்ல. அதான் படமே. தனுஷ் சார் படம் அது. காமெடி நடிகர் தெரியாத யார் நடிச்சாங்கன்னு? சரி விடு. வெண்ணிலா கபடி குழு. அது தெரியல. அடுத்து சூரியனா. கும்கி. கும்கியா? கும்கி யாரு? ஐயோ அவர் பேர் வரல. படிக்காதவன். டைம் அப். எவ்வளவு ஈஸியான क्वेश्चन மகேந்திரன். சத்தியமானே. நிஜமா அங்க உட்கார்ந்தானே தலைல கிறுகிறுன்னு இங்க நில்லு. ஒருத்தன் நில்லுமா, இதே தெத்து தலை கிறுகிறுன்னு சுத்துது. நானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேனே. நீ எப்படி சொல்ற பாக்குற வாடா. போக்கிரி படத்துல பாலாஜி அண்ணான்ற வடிவேலு தெரியாதா? போக்கிரி. ஏம்பா வடிவேல் சார் காமெடி பண்ணுவார். பாலாஜி. ஓகே. சரி போ, ஏதோ தெரியாம சொல்ற போ, ஓடு ஓடு. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 2 மார்க் வாங்கிருக்கீங்க. ஓ 2 ஐடியா. அதே 2. அடுத்ததா நம்ம ஹீரோ மகேந்திரன். படத்துல இருக்கிற ஃபேமஸ் டயலாக் அத பேசின பர்சன் யாரு? யாரு அந்த வசனத்தை யார் சொன்னாங்க? அவங்க காமெடி ஆக்டரா இருக்கலாம், ஹீரோவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த டயலாக் சொன்னா அவங்க ஃபேஸ் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, your time starts now. அச்சி ஒரு கோட் சொல்லலாம். ஜீவானே. ஓகே. இந்த விளம்பரம் உங்களுக்கு தேவையா? சந்தானண்ணே. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு ஃபீலிங். ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஃபீலிங்கா? சுச்சோ. என்ன கொடுமை சரவணன் இது? ஐயோ பிரபு சார். ஐயோ பீ கேர்ஃபுல். நான் என்ன சொன்னேன்? வடிவேலு சார். ஏறி உட்கார்ந்து வா சொல்லு. வடிவேலு சார். என்ன வாழ்க்கடா? என்ன வாழ்க்கடா இது? சுச்சோ. என்ன வாழ்க்கடா? என்ன வாழ்க்கடா இது? யாரு? என்ன மாமா சௌக்கியமா? எஸ் கார்த்திகா.
சிவப்பு காய் போகுது. சிவப்பு காய் போகுது, பின்னாடியே கருப்பு காயும் போத. கருப்பு காயும் போதே, சரியில்லை. சிகப்பு காய் போகுது, பின்னாலே கருப்பு காயும் போதே, சரியில்லையே. யார் சொன்னது? சரி ஓகே, அடுத்து குமுதா ஹாப்பி ஆச்சு. விஜய் சேதுபதி. ஒரே மாத்திரை. சிவப்பு காய் போகுது, பின்னாடி கருப்பு காயும் போகுது. ரஜினி சார் சந்திரமுகில சொல்ல மாட்டாங்க. சந்திரமுகில வடிவேல் சார் போறப்ப சொல்றாங்க. எவ்வளவு சொல்லிக்கிறான் வாங்க. ஒரே மாத்திரைல எல்லா வியாதியும் போனது யார் சொன்னது? ஐயோ அது வந்து நம்ம ஒரே ஒரு மாத்திரை. நீங்கதான். ஒரு உடம்புல இவ்வளவு நோயா? ஓகே, இந்த ரவுண்ட்ல நம்ம ஹீரோ 5 மார்க் எடுத்திருக்காரு. சூப்பர். அடுத்ததா இந்த அரங்கத்துக்கு வர போறவரு ஒரு ஞானி. கூடிய சீக்கிரம் இமயமலை ஏற போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த மாடு மேல ஏற போறாரு. இடத்துல உட்காரும் போது என்ன உங்களுக்கு தத்துவம் ஞாபகத்துக்கு வருது? இதெல்லாம் உனக்கு தேவையான்னு தான் தோணுது. அப்படின்னு தோணுது. இப்படி எடுத்துக்கலாமே, இதெல்லாம் ஆண்டவனுடைய திருவிளையாடல். ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். அண்ணே, உங்களுக்கானது நான் சில க்ளூ கொடுப்பேன். அந்த க்ளூவை வச்சு அது என்ன படம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஈஸியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்களேன். எதற்கும் பயப்படாதவன் அஞ்சான். படம் அஞ்சான். அந்த மாதிரி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? your time starts now. போலீஸ் Dress. ரகசிய போலீஸ். போலீஸ் Dress. காக்கி சட்டை. ஷாஜகான் கட்டியது தாஜ்மஹால். நல்ல வேளை அவர் கொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்க. சிவனின் 3வது கண். 3 முகம். ராஜா வாழ்ந்தது. ராஜா வாழ்ந்தது. ஏய் மெதுவா, ஏய் விழுவ சவுண்ட் வை. அண்ணே வாங்கண்ணே, மெதுவா. ஒரு நிமிஷம் பொறுமையா சுத்துங்க. நான் பேலன்ஸ் பண்ணேன். ராஜா வாழ்ந்தது. ராஜா வாழ்ந்தது. மைசூர் ராஜாவா? அரண்மனை. திருடனுக்கு இன்னொரு பெயர் பாலாஜி. ஏய் சாரி, வஞ்சிக்கோட்டை வாலிபன். இது இங்க பாரு அந்த மனுஷனை. மெதுவா. அண்ணா, திருடனுக்கு இன்னொரு பெயர் வஞ்சிக்கோட்டை வாலிபன் இல்ல, இன்னொரு பெயர். திருடனை வேற எப்படி சொல்லுவோம்? கள்ளன். ஓகே. காய்கறி வெட்டுவது. கத்தி. இடிக்கு முன்னால் வருவது. டைம் அப். உங்களுக்கு அதிகமா கொடுத்துருவோம் ஆக்சுவலா. வாங்க. ஓகே அண்ணே, இப்போ வந்து ஒரு என்ன உங்களுக்கு இந்த சுற்று ஏகப்பட்ட திருவிளையாட்டு நடந்திருக்கு. இப்போ என்ன தோணுது மனசுக்கு? இல்லை, இது சுற்றுறதே ரொம்ப பாரா தர கேராக இருந்தது. இதில் கேள்வி நீங்கள் கேட்டு பதில் சொல்கிறதுல வந்து அது டக்குன்னு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் நம்ம விஜய் டிவி நேயர்களுக்கு கொடுங்க. நீங்கள் எது கொடுத்தா ஓகே, ஜென்ரலாக சுருக்கமாக இருக்கணும். அப்படியா? யார் ஒருத்தர் ஒழுக்கத்தை கடைபிடிச்சா நிச்சயமாக அவன் லைஃப்பில் நல்லா இருப்பான். நான் பல ஆண்டுகளாக வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்காத ஞானிகள் உடம்பும்போது ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நடக்கிறேன். என்னை நம்பியிருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன். இன்னும் அது எனக்கு ஒழுக்கத்தை கடைபிடிச்சா நிச்சயம் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. 4 மார்க் எடுத்துருக்காரு அண்ணன், வெரி குட். அடுத்ததாக அந்த போட்டியில் கலந்துக்க போறவர் பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிற மர்லின் மன்றோ. இப்போ வந்து உனக்கு கன்ஃபார்மா ஜானிக்கு வாய்ஸ் வந்துரும். ஆல் தி பெஸ்ட் யா. விடுவேன் அண்ணன் பாரு, அண்ணன் ஞான திருஷ்டில தோணி இருக்கு, 4 வாட்டி விடுவேன். பாப்போம் இன்னும். ஓகே, உனக்கான கான்செப்ட் என்னன்னா, நான் அஜித் சார் நடிச்ச படம் பேரா சொல்லுவேன். ஓகேவா? அதில் நடிச்ச ஹீரோயின் யாருன்னு நீ சொல்லணும். ஓகேவா? போலாமா? ஈஸி தான். புழல் ரெடியா? ஓகே ஓகே, your time starts now. காதல் கோட்டை. ஹீரோயின் பேரா தேவயானி. தேவயானி. ஆசை. நெக்ஸ்ட் முகவரி. முகவரி ஷாலினி. ராசி. ராசியா? ரம்பா. சிட்டிசன். சிட்டிசன். ஒண்ணு புக்காரி. ஒரு நிமிஷம். ஓகே. வாலி. சிம்ரன். அசல். அசல். நெக்ஸ்ட். கிரீடம். நெக்ஸ்ட். த்ரிஷா. ஜனா. ஸ்னேகா. வீரம். 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 எப்படி கேக்குறேன்? வீரம். டைம் போயிட்டு ஏறி உட்காருமா. ஏறி உட்காரு. டைம் அப். இறங்கு.
மாட்டேன். மெர்லின், உங்க வாழ்க்கையில நீங்க படிக்கும் போது நடக்காத, பட் நீங்க காலேஜ் போயிருக்கீங்களா? இல்ல. காலேஜ் போனது கிடையாது. ஓகே, காலேஜ் போயிருந்தாலும் நடக்காத மொத்தத்துல ஒரு அமானுஷ்ய சக்தி தான் இப்ப நடந்திருக்கு. 5 மார்க் எடுத்திருக்கீங்க. எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? அதனால ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்ததா? அண்ணா என்னண்ணே உங்களோட ஞான திருஷ்டியில கொஞ்சம் இதாயிருச்சுண்ணே. 2 கம்மியாயிடுச்சு. 2 கம்மியாயிருச்சுண்ணே. நான் டான்ஸே சொல்லி தான் வச்சிருக்கேன். இல்ல இல்ல 2. நான் சொன்னேன் நீங்க அது 2வது ரவுண்ட் கவனிக்கல. அப்ப மனிஷோட பேசிட்டு இருந்தீங்க. ஞான திருஷ்டியில ஷோக்கு வந்து பெரிய திருஷ்டி. போமா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 4 பேர்ல இருந்து ஏதாவது 2 பேர் தான் ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறாங்க. முக்கியமா இந்த 4 பேர்ல 2 பேர் போவே கூடாதுன்னு நான் என் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அது நடக்குமா நடக்காதா இல்ல என்ன இந்த குலதெய்வம் காப்பாத்துமாங்கிறது ஒரு ஷார்ட் கமெண்ட்ஸ் பிரேக் அப்புறம் பார்த்தலாம். தொடர்ந்து பாருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள் கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள் கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிற 2 செலிபிரிட்டிஸ் நம்ம ஹீரோ மகேந்திரன், மகாநதி சங்கர் அண்ணா. 2 பேரும் அப்பியரன்ஸ் கெஸ்டா வந்திருக்காங்க. அதனால அப்படியே இருக்காங்க ஜட்ஜஸ். ஆமா. இதோடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் மகேந்திரன் மொத்தம் 7 கேள்வி கேட்பார் மகேஷ் உங்களை. அதிகமான கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தர் ரன்னர். அதே மாதிரி ஒரு வாட்டி கேள்வி கேட்கும் போதும் ஓடி போய் அந்த பால் எடுக்கிறீங்க டமாசா. ஓடி போய் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. ரெடியா இருக்கீங்களா? ஹீரோயின்ஸ் ரெடியாமா 2 பேரும்? ரைட்மா. ஓகேமா. அப்போ கூட பரவாயில்ல. ஹேர் ஸ்டைல் சரி பண்றதும் அது இது பண்றதும். ஹீரோயின் இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. சூப்பர் கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட் பிடிக்கும்னு சொன்னதுனால ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் அணிந்திருக்கும் தொப்பியின் நிறம் என்ன? எல்லோ. எடுத்துட்டு சொல்லு. எடுத்துட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. கிரீன். போறப்ப இல்லங்கற இன்னொன்னு கிரீன்ங்கற. எடுத்துட்டு சொல்ல சொன்னீங்கல்ல. ஆமா எடுத்துட்டு தான் சொல்லணும். கிரீன். கிரீன். ஆமா. ஆமா. ஒரு ஆன்சர் தான் சொன்னோம். எது ரைட்? கிரீன். குழப்பிக்க வேண்டாம். என் ஃப்ரெண்ட் ஓடி கிரீன் போட்டுருந்தான், நான் பார்த்தேன். உங்க ஃப்ரெண்ட் போட்டுக்கலாம். ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க என்ன போட்டாங்க? அந்த கேப் தான் அவனும் போட்டுருந்தான். அப்படியா? ஆமா. ஓகே. நீங்க என்ன சங்கர்னா? எல்லாருமே தொப்பி போட்டுருப்பாங்கன்ற. எல்லோ. எல்லோ. அந்த கலர் எல்லோ. எல்லோ. ஓகே. கிரீன் என்பது சரியான விடை மகேந்திரன். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஐக்கிய நாடுகளின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது? போராஜா போய் எடுன்றாரு. எடுங்கண்ணே. அவ்வளவுதான் வருதா? அக்கா. வெரி குட். ஓகே. ஐக்கிய நாடுகள் யுஎன்ஓ இல்ல? யுஎன்ஓ. யுஎன்ஓ. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். ஸ்விஸ். ஸ்விஸ். அண்ணா நீங்க இந்த நாட்டுல இருக்கு. அவர் சொல்றது தான் இருக்கு. வேற ஏதாவது இந்த உலகத்துல தான இருக்கு. ஃப்ளூக்ல. அண்ணா அவர் சொல்றது தப்பா கூட இருக்கலாம்ல. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று சொல்லு. புலி தோப்பு ஓட்டேரி. அண்ணா ஏதாவது ஒரு நாடு. யுஎன்ஓ. நீங்க போடணும்னு நினைக்கிற நாடு இது? யுஎஸ்ஏ. என்ன சொல்லுங்க ஆன்சர் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதே போய்க்கலாமா? ஓகேவா? ஓகே. சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ. மனிஷா? நோ ஐடியா. சாரிமா தெரியாம கேட்டேன். மெர்லின்? ஏய் என்ன பொருளுக்கு பக்கத்துல என்ன? புழலேரி. ஓகே. ஏரியா. யுஎஸ்ஏ என்பது சரியான விடை. அண்ணா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லணும். ஃப்ளூக்கால ஜெயிக்கலாம். இங்க வந்து அத்தனை செலிபிரிட்டி ஃப்ளூக்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு அடுத்த கேள்வி. மகேந்திரன் பாருங்க. அட பாவிகளா. அப்ப கஷ்டப்பட்டு போய் பால் எடுத்தல சும்மாவா? உங்களுக்கான அடுத்த கேள்வி. பூமியின் வரலாற்றில் மிகப்பெரிய இதயம் கொண்ட விலங்கு எது? எந்த விலங்குக்கு மிகப்பெரிய இதயம் இருக்கும்? மிகப்பெரிய இதயமா? இல்லண்ணா நீங்க யோசிக்கிற மாதிரி நடிக்கிறது கூட கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. வேணாம். சொல்லுங்க மகேந்திரன். அந்த விலங்கு இன்னும் இருக்கா இல்ல போயிடுச்சா? அந்த விலங்கு இருக்கு இன்னும் இருக்கா? ஓகே. வேல். வேல். பிகாஸ் ஓகே. நீங்க வேல்னா என்னன்னு சொல்லிடுமா? தண்ணிக்குள்ள இருக்கும் பெரிய மீன். திமிங்கலம் சொல்றேன். அதான் இருக்கலாம். திமிங்கலம் தான். என்ன திமிங்கலம்? ப்ளூ வேல். இல்ல அது இங்கிலீஷ்ல பேரு திமிங்கலம் கடல்ல. அது ரொம்ப மிகப்பெரிய வேலா? ஆமா. மகேந்திரன்? ப்ளூ வேல் என்பது சரியான விடை. நீல திமிங்கலம். இல்லைன் பாய். வெரி குட். இது வரைக்கும் நான் மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்கேன். 2 கேள்விக்கு மகேந்திரன் சரியான விடை சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு கேள்வி சொல்லியிருக்கீங்க. வெரி குட்.
கடுமையான போட்டி தான். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் மிகப்பெரிய விதையை உற்பத்தி செய்யும் தாவரம் எது? நைஸ் கொஸ்டின், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்ல கொஸ்டின். மெதுவா போயிடுங்க. உலகத்திலேயே அதான் கிட்டத்தட்ட இதுவா அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு சூப்பரான பதில் அது. சொல்லுங்கண்ணே, சும்மா ஏதோ ஒன்று சொல்லுங்க. கர்நாடகா. தாவரம் ஒரு நெல் போட்டா வருது நம்ம விதை தானே, அந்த மாதிரி ஒரு பெரிய விதை அது. தெரியுமாண்ணே? ஆனா உங்களுக்கு தானே பெரிய பெரிய ரெண்டு பேருக்குமே ஒரு க்ளூ காமனா. அடிக்கடி உணவுக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்திக்கிற பொருள். யோசிச்சு பாருங்க, உணவுக்கு அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள். ஆனா நெல்ல மிகப்பெரிய விதைண்ணே, நெல் விதை தான். அது மாதிரி மிகப்பெரிய விதை அன்றாட உணவுக்கு பயன்படுத்துறது. நீங்க போய் அடிக்கடி வாங்கிட்டு வந்து அணி தருது. காப்பி கொட்டை. காப்பி கொட்டை அடிக்கடி வாங்கிட்டு அணி என்னண்ணே நீங்க? இல்ல வேற க்ளூ ஏதாவது? அது ரெண்டு வேஸ்ட்டுமா. சமைக்க வேற க்ளூ? வேற க்ளூ இது விட ஒரு பச்சையான க்ளூ எதுவுமே தர முடியாது. தேங்காய். தென்னை மரம் என்பது சரியான விடை. தென்னை. அது அப்படியே வைக்கிறது. சிம்பிள். விதைக்கு பதிலா அது வேற மாதிரி நீ ஒரு க்ளூ சொல்லுவாங்க. கொடுத்துற, வெயிலுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அப்படினு. இது தேங்காய். எல்லாம் சொல்லிருப்பேன். அது தேங்காய் நான் சொல்லிருப்பேன். வெயிலுக்கு யூஸ் தப்பு தப்பா சொல்லிட்டு வெயிலுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அப்புறம் தான ஐஸ் கட்டியாமா அவன் ஒரு கோடரான ஆள் மச்சான். ஓகே, உங்களுக்கு அடுத்த கேள்வி. உலகிலேயே பெரிய ஆறு எந்த கண்டத்தில்? ஓகே, நைல். நைல் 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 நதியா? நைல். எந்த கண்டம்? ஆப்பிரிக்கா. கேள்வியே ஆப்பிரிக்கா. இந்த ரவுண்ட்ல கடைசியா வந்து பெரிய காண்டம் தான். என்னண்ணே நைல் தானே? நைல் கரெக்ட்டமா? கண்டம் கான்டினென்ட் தானே? ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். அண்ணே சொல்லுங்கண்ணே. ஓ என்ன கண்டம்? சொல்லுங்க. நைல் தானே? அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவரை பத்தி கேட்டுக்கிறேன். இல்ல அவர் ஏதோ ஒன்னு சொல்ல வராரு. இல்ல அவர் ஏதோ ஒன்னு சொல்ல. நான் ஒண்ணும் சொல்ல வரல. என் பேர்ல மகாநதி வச்சு நதியை கேக்குறாங்களே, எதை சொல்றதுடா? ஏதோ ஒரு நதியை சொன்னா எவ்வளோ ஓடுது. மகாநதி கூட சொன்னேன். இமயமலையில இருந்து வரது எதுவும் ஏதோ அதுவும் கூட அங்கதான். ஓகே, நைல் நதி ஆப்பிரிக்க கண்டம் என்பதுதான் மிகச்சரியான விடை. அட போங்கண்ணே நீங்க வேற. 6695 கிலோமீட்டர் மேல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லா டிராவல் ஆகும். பிகஸ்ட். இதுவரைக்கும் நான் மொத்தம் 5 கேள்விகள் கேட்டிருக்கேன். 3 கேள்விக்கு மகேந்திரன் சரியான பதில் சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு கேள்வி. ஒரு கேள்விக்கு அதுக்கு நீங்க க்ளூ கொடுத்து நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2 சொன்னீங்கன்னா சமம். ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஒரு இடத்தின் பின் குறியீட்டில் பின் கோட் இருக்குல்ல, அந்த பின் கோட்ல மொத்தம் எத்தனை எண்கள்? 6. அது யாரு எடுப்பா? 6. நீங்க 6 நீங்க சொல்லுங்க. இல்ல 6 தான் இருக்கும். 5. ஏன் அது சின்ன ஊரா? இல்ல இல்ல 6 தானே. சென்னை 17னா 6,17,000 சொல்றோம்ல, 6 தான். 6 என்பது சரியான விடை. வெரி குட் மகேந்திரன். இதுவரைக்கும் நான் மொத்தம் 6 கேள்வி கேட்டிருக்கேன். 4க்கு சரியான பதில். அண்ணன் 1க்கு சரியான பதில். இன்னும் ஒன்று சொன்னாலும் தம்பி தான் ஜெயிக்க போறாரு. தம்பி விட்டு கொடுத்துருங்க. இல்ல நான் தம்பி வரும்போது சொன்னேன், ஜெனரல் நாலேஜ் கேள்வி கேட்டானா எனக்கு அண்ணனுக்கு தெரியாதுப்பா, நீ தான்ப்பா சொல்லணும்னு சொல்லிட்டேன். கேட்டு பாருங்க மகேந்திரன். வரும்போதே நான் சொல்லிட்டேன். அண்ணன் அங்கேயே விட்டு கொடுத்துட்டாரு. அப்படியா? பரவாயில்ல, வெரி குட், ரொம்ப சிறப்பு. இந்த எபிசோட வின்னர் மகேந்திரன், ரன்னர் நம்ம மகாநதி. ஓகே, வெரி குட். இந்த நிகழ்ச்சி வந்து மிக மிக சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் 4 பேர் வந்து கலகி எடுத்துட்டீங்க. சாரி, நீங்கள் 2 பேரும் கலகி எடுத்துட்டீங்க. நீங்கள் 2 பேரும் சும்மா வந்துக்கிறீங்க. விந்தை படம், அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. மகேந்திரன் சொல்லுங்க, என்ன மாதிரி படம்? இந்த அவுட் அண்ட் காமெடி பேஸ்டு மூவி. லைக் என்ன ஒரே விஷயம்னா 24 ஹவர்ஸ்ல நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். லைக் காலையில் 1 AM இருந்து நெக்ஸ்ட் டே 1 AM குள்ள. ஓ, வெரி குட். அதுவும் ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். விந்தை படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கேரியர் நீங்க மேலும் 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 பல உயரங்களை தொடர்றது NKTP டீம் சார்பா பலத்த கைத்தட்டுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? சூப்பர், வெரி குட். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல எபிசோட்ல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பாருங்க, இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை MCR வேட்டிகள் சட்டைகள் கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி.